வணக்கம் நண்பர்களே. போத்தூர் பேராளர் ஜெகத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், மாண்புமிகு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்கள் 3 கடிதத்தை பாலக்காடு டிவிஷன் ரயில்வே மேனேஜர் அவர்களுக்கும், ஜெனரல் மேனேஜர் அவர்களுக்கும், சேலம் டிவிஷன் ரயில்வே மேனேஜர் அவர்களுக்கும் அனுப்பியுள்ளார். ஒன்று, கோவை மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் 8 புட்டியை 12 புட்டியாக மாற்றியுள்ளது வரவேற்றுள்ளார். அதே சமயத்தில் அந்த 8 புட்டி கொண்ட ரயிலை திருப்பி அனுப்பக்கூடாது, அந்த வண்டியை பயன்படுத்தி கோவையிலிருந்து சேலத்துக்கும் கோவையிலிருந்து திண்டுக்கலுக்கும் இயக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார். இரண்டாவதாக, சென்னையிலிருந்து கோவை வரக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார். இது நீண்ட நாளாக இருக்க கோரிக்கை. இதற்கு முன்னாலேயே இருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கையை வைத்து வந்துள்ளார்கள். ஆனால் தற்போதுள்ள பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வேறொரு கருத்து அவர் சஜஷன் சொல்லியிருக்கார். அதாவது சேரன் எக்ஸ்பிரஸ் நீங்க நீட்டிக்க வேண்டாம், டைரக்டா அது சென்னை கோயம்புத்தூர் சேரன் எக்ஸ்பிரஸாவே இருக்கட்டும். தற்சமயம் கோவை பொள்ளாச்சி, பொள்ளாச்சி கோவைக்கு பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்படுகிற பெட்டிகள் மன்னார்குடி கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் பயன்படுத்துறாங்க. அதற்கு பதிலாக சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளை பயன்படுத்துங்கள். அப்போ சேரன் எக்ஸ்பிரஸ் வந்த உடனே அந்த வண்டி பொள்ளாச்சிக்கு பேசஞ்சரா வந்ததுன்னா ரிட்டர்ன் போய் மெயின்டெனன்ஸ் ஆகி திருப்பியும் நைட்டு பொள்ளாச்சியிலிருந்து அது கோவைக்கு பேசஞ்சரா கோவையிலிருந்து எக்ஸ்பிரஸா போகும்போது பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாங்கன்னா அந்த வண்டியே தான் மெட்ராஸுக்கு போகுது, சேரன் எக்ஸ்பிரஸா. அப்போ அவங்க டைரக்டாவே அந்த வண்டியில ஏறிக்கலாம், திருப்பியும் கோயம்புத்தூர்ல இறங்கி ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்துல அந்த பேசஞ்சர் ரயிலுக்கான பெட்டியாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் அதுல சொல்லி இருக்கார். அதே சமயத்துல மன்னார்குடி கோவை இயக்கக்கூடிய இந்த பெட்டிகள் ரிலீஃப் ஆயிரும். ஏன்னா அந்த வண்டி அதுக்கப்புறம் இந்த பேசஞ்சருக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெட்டிகளை பயன்படுத்தி அதை போடிநாயக்கனூர் வரை ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். காலையில் 4:45 வருது மன்னார்குடி, 5 மணிக்கு இங்கேருந்து எடுத்தா 10 மணிக்கு போடிநாயக்கனூர் போயிடலாம். போடிநாயக்கனூர்ல 10:30 மணிக்கு எடுத்தா கோவைக்கு கிட்டத்தட்ட 2:30-3 மணிக்குள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 தான் மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோவையிலிருந்து புறப்படுறது. கிட்டத்தட்ட 7, 8, 9 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த 9 நேரத்தில் அந்த ரயில் பெட்டியை பராமரிப்பு செய்யலாம். தேவையில்லாம அந்த பெட்டி இங்க நிக்குது, சேரன் எக்ஸ்பிரஸ் பெட்டியும் நிக்குது. ஆகவே இந்த வண்டியை பயன்படுத்த வேண்டும் போடிநாயக்கனூர் வரைக்கும் இயக்குவதற்கு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க தேனி மாவட்ட மக்கள் அதிகமாக இங்க வசிக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அதோடு சேர்த்து இன்னொரு கடிதமும் அவர் கொடுத்திருக்காரு. அது என்னவென்று சொன்னால், 1 மாத காலத்திற்கு இந்த கோவையிலிருந்து நாகர்கோயிலுக்கு இயக்கக்கூடிய வண்டி ஈரோடு கரூர் வழியாக சென்றது. அது சில பராமரிப்பு காரணமாக 1 மாதத்துக்கு பொள்ளாச்சி வழியாக இயக்கிறாங்க, பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் வழியாக.